அன்பான ஜேசி டிவி நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த கீத்துவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம டைரக்டாகவே பிரச்சனை என்ன அப்படிங்கிறத போயிடுவோம். இதை எழுதியிருக்கிறவரும் ஒரு ஆண் தான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா, அவங்களுடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு 10 வருஷம் ஆச்சு. 2 குழந்தைங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருந்தார். மனைவிக்கும் கணவனுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னம்னா, 2 பேருமே நல்ல படித்தவர்கள், நல்ல வேலையில் இருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும்போது 2 பேரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க பேச மாட்டாங்களாம், பேசிக்கவே மாட்டாங்களாம். ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு சண்டை வருது அப்படின்னா 2 பேரும் பேசுகிறத நிப்பாட்டிடுவாங்களாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. நிறைய சம்பவங்களை கோர்த்து எழுதியிருக்கிறாரு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த நாள் பிரச்சனையோடைய விளைவுகள் என்ன ஆச்சு அப்படின்னம்னா, இப்படியே கொஞ்ச நாள், அதாவது ஒரு சண்டை நடக்கும், கருத்து வேறுபாடு வந்தோடனே என்ன ஆகும்னா 2 பேரும் பேசாமல் விட்டுருவாங்க. அந்த பேசாமல் இருக்கிறது 1 வாரம் தொடரும். 1 வாரத்துக்கு அப்புறமேட்டு பிள்ளைங்க மூலமாக அப்பாட்ட இதை கொடு, இல்லை அம்மாட்ட இதை கொடு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க மூலமாக அப்படியே என்ன செய்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் திரும்பவும் வழக்கமாக போகிற மாதிரி போகுது. திரும்பவும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்தோடனே திரும்பவும் பேசாமல் ஆகிறாங்க. இது ஆரம்பித்து அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, 2 பேருமே பெரிய பிரச்சனை வந்தோடனே சண்டை அதிகமாயிடுச்சு. அப்போ பேசாமல் விட்டது அது நாள் கணக்கு தாண்டி மாத கணக்கு போக ஆரம்பித்து விட்டது. அப்படி மாத கணக்கு போக ஆரம்பித்தோடனே தான் பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது பிள்ளைங்க இதனால் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? மிக மிக மோசமாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு கணவன் மனைவி, இந்த அம்மா அவங்க வேலையை பார்ப்பாங்களாம், இவர் அவர் வேலையை பார்ப்பாரு. அது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருமா, உங்கள் அப்பாவுக்கு எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குமா, இல்லை இவர் உங்கள் அம்மாட்ட இதை கொடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைங்களை வச்சே என்ன செய்கிறாங்க, அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சரி, இது எதனால் இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஏன் இதை உட்காந்து அவங்க பிரச்சனையை பேசி தீர்க்கலை அப்படின்னு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 கொம்பு தாங்க. என்ன நினைக்கிறீங்களா? ஈகோ. அவர்கிட்ட போய் நான் எதுக்கு பேசணும், அவர் பெரிய இவரோ, அவர் மாதிரி தான் நானும் சம்பாதிக்கிறேன், அவர்கிட்ட எதுக்கு நான் போய் பேசணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுமா. இதை பேசியிருக்காரு, அதாவது பெரியவங்க மூலமாக வச்சு பேசியிருக்காரு. அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்கு. நான் எதுக்கு போய் பேசணும், அவளே பெரிய இவ மாதிரி பேசாத போது நான் எதுக்கு பேசணும்? ஈகோ இடிக்குது. ஏன்னா 2 பேரும் படித்தவங்களா இருக்காங்கல்ல. அது சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, 2 ஷார்ப்பான கத்தியை ஒரே உரையில் வைக்கக்கூடாதான், நிறைய சப்தம் எழுப்பும். ஏன்னா 2மே ஷார்ப்பாக இருக்குது, 2 காய்ச்சி முச்சுன்னு கத்துச்சுன்னா என்ன ஆகும்? கூட இருக்கிறவங்களுடைய விளைவுகள் தான் மோசமாக இருக்கும். அப்படியே ஒன்றுக்கு ஒன்று. அதான் சொல்லுவாங்க, குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது. அதுதாங்க மிக மோசமான விஷயம். ஈகோ இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவே முடியாதுங்க. இதனால் என்ன ஆகி போச்சு அப்படின்னம்னா, ஒரு கட்டத்தில் 2 பேருக்குள்ளே கான்டாக்டே இல்லாமல் போச்சான். கான்டாக்ட் இல்லாமல் போச்சு. அப்போ ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க இருக்கிற அக்கறை என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, குறைய ஆரம்பிச்சு. பிள்ளைங்களுக்கு அதிகமாக இதனால் என்னாச்சு, அம்மா அப்பானாலே வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ பார்த்தாலும் நீ ஒரு கட்டத்தில் இந்த பிள்ளைங்க என்ன பேசியிருக்காங்கங்கிறதும் எழுதியிருக்காரு. போமா, உனக்கு வேறு வேலையே இல்லை, வேணா நீ போய் பேசி, இல்லாட்டி பேசாமல் இரு. இந்த அம்மா அப்பாவே இப்படி தான், எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த அம்மா அப்பா வச்சாங்களா, இப்படிலாம் பேசுகிறாங்களாம். அதை வேறு எழுதியிருக்காரு. இது டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. பார்த்தீங்களாங்க, ஒரு பிரச்சனையில், அதுவும் மிக முக்கியமான பிரச்சனை, ஈகோங்கிறக்கூடிய ஒரு விஷயம் இருந்ததுனால அந்த குடும்பம் டிவோர்ஸ் வரைக்கும் போய் நிற்குதான். இப்போ அவர் என்கிட்ட கேட்குறாரு, என்னுடைய நிறைய வீடியோவை பார்த்துட்டு, தயவுசெய்து மேடம் இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரச்சனை விளைவு பார்த்தீங்க அப்படின்னம்னா, பிள்ளைங்க 2 பேருக்கும் குடும்பத்து மேலே நம்பிக்கை என்ன செய்யும், இல்லாமல் போயிடும். அம்மா அப்பாவை பார்த்து என்ன செய்யுங்க, இந்த பிள்ளைங்க ஒரு கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு செய்கிற தவறுகளுக்கு என்ன செய்யுங்க, அம்மா அப்பாவை காரணம் காட்டும். நிறையா அம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசுங்க, அவங்க அப்பா கிட்ட, ஏன்னா அதுக்கு காரியம் நடக்கணுங்கிறக்கா அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசுங்க. இதெல்லாம் சரியா அப்படின்னா, குடும்பத்தில் இது மிக மோசமான விஷயங்க. ஈகோ மட்டும் தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்கள் நிறைய படித்தவர்களாக இருக்கலாம், இல்லை பெரிய வேலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம்.
எப்படி வீட்டுக்குள்ளே வரும்போது செருப்பை கழட்டி போட்டு வரோமோ அதே போல் உங்களுடைய படிப்பை, உங்களுடைய சம்பளத்தை, இல்லை உங்களுடைய வருமானத்தை, உங்களுடைய பதவியை தயவு செய்து தூக்கி வெளியே வச்சுட்டு 2 பேரும் உள்ளே வாங்க. உள்ளே வந்தால் மட்டும்தான் அப்போ அந்த இடத்துல நீங்கள் பெரிய பதவியோட இது வந்து நிற்காதங்க. நீங்கள் அப்பா, இவங்க அம்மா, இவர் கணவர், நீங்கள் மனைவி. அப்போ அந்த இடத்துல ஒரு அன்பு வரணும், காதல் வர வேண்டும், பாசம் வர வேண்டும், குழந்தைகள் மேலே ஒரு அக்கறை வர வேண்டும், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க அந்யோன்யமாக இருக்கணும். இந்த இடத்துல நீங்கள் படித்த இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பம் நல்ல குடும்பமாக கொண்டு செலுத்தவே முடியாது. இந்த பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போய் நின்றுருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னம்னா, படித்த 2 பேர்கள் திருமணம் எதற்காக செய்து கொள்கிறோம்? நம்ம குடும்பத்தில் நல்ல விதமாக வாழ்க்கையை ஓட்டி நல்ல சந்ததிகளை உருவாக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போகணும். நம்மளுடைய வாழ்க்கையையும் சந்தோஷமாக பொருளாதார ரீதியாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுங்கிறதுக்காகத்தான் நம்ம நிறைய நல்ல விதமாக நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை படிக்கிறோம். ஆனால் இதுவே என்ன ஆகி போகுதுன்னா, தலைக்கிரமாக உருவெடுத்து நான் எதுக்கு அப்படி பண்ணணும், இவ பெரிய இவளா அப்படின்னு கேட்குறோம். இல்லை நான் எதுக்கு இதை செய்யணும், அவர் பெரிய இவரோ, நான் அவருக்கு மாதிரி நானும் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா குடும்பம்ங்கிற அமைப்பு சிதைந்து போய்விடுங்க. அப்போ ஈகோவை என்ன செய்யணும், செருப்பை கழட்டி வைக்கிற மாதிரி தூக்கி வச்சிடணும். நான் இந்த கணவர் எழுதியிருக்காரு டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு. ஆனால் பேசாமல் இருக்கிறது, நீங்கள் பேசி சண்டை போடுறத விட மிக மோசமான ஒன்றுங்க, மிக வலிமையான ஒன்று. நீங்கள் 2 நாள் பேசாமல் இருக்கலாம், ஆனால் மாதக்கணக்காக நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்குள்ள மிகப்பெரிய சுவர் எழுப்பப்பட்டு விட்டது என்று தான் அர்த்தம். நூல் இடைவெளி இருக்கும்போதே என்ன ஆகணும்னா அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு 2 பேரும் என்ன செய்யணும், சேர்ந்துடணும். இல்லைன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் வரைக்கும் போகும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை வருது, 2 பேரும் பேசிக்கலாம். அட்லீஸ்ட் 2 பேரும் என்ன செய்யுங்க, இன்னைக்கு இந்த தேதிக்கு இன்னைக்கு சண்டை போடுறோம் எதுக்குனால அப்படின்னு 2 பேரும் உட்காந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் டேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த தேதியை தீர்மானித்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளை வாயால் பேசுங்க. பேசி தீர்ப்பது போல் ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. பேசாமல் இருக்க இருக்க பிரச்சனை பெரிதாகி கொண்டே போகும். இதனால் பயனடைகிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பயனடைவாங்க. அப்போ சமுதாயம் உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லும், இப்போ வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்களா, இவங்களாம் எதுக்கு தான் வாழ்கிறாங்கன்னே தெரில அப்படி தான் சொல்லுவாங்க. ஆமாம் தானுங்க. அப்போது எந்த ஒரு விஷயமாலும் 2 பேருக்கு தான் சொல்கிறேன் நான். பேசுகிறது பேசாமல் இருக்கிறது ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக யாராவது ஒரு ஆள் இறங்கி வாருங்க. நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால யாருமே வந்து கெட்டு போவதே இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா நம்மளுடைய மொத்த கௌரவம் இறங்கி போச்சுங்கிறீங்க, உங்கள் மன வலிமை குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இல்லவே இல்லை. நீங்கள் விட்டு கொடுக்குறவங்களுக்கு தான் அதிகமான மன வலிமை இருக்கிறது. நீங்கள் இறங்கி வந்து பேசுகிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய மன வலிமை இருக்கிறது. நம்மளுடைய குடும்பத்தை நல்ல விதமாக மீட்டெடுக்க வேண்டும், பிரச்சனையிலேருந்து வெளிவர வேண்டும்ங்கிற மிகப்பெரிய மன வலிமை இருக்கிறது. அதனால் விட்டு கொடுக்காம இருக்கிறவங்கெல்லாம் மன வலிமை கிடையாது. அவங்களால விட்டு கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு மன வலிமை இல்லைன்னு அர்த்தம். விட்டு கொடுத்து இறங்கி வந்து பேசுங்க. ஆமாப்பா இந்த இடத்துல நான் தான் தப்பு பண்ணேன், நீ எப்படியோ இருக்கட்டும் பரவாயில்ல, நமக்கு அதை விட்டுருவோம், இல்லை பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவோம் அப்படி என்று ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன செய்யுங்க, இறங்கி வந்து பேச ஆரம்பித்தால் மட்டுமே இவ்வளோ பெரிய அளவுக்கு என்ன செய்யாது, உங்களை பிரச்சனையில் கொண்டு போய் முடிக்காது. இப்போ இருக்கக்கூடிய இளம் தம்பதிகளுக்கும் படித்தவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதை படிக்கும் போதும் வேலையிலும் வெளி உலக மக்களுக்கும் காமிங்க. வீட்டுக்குள்ள இமோஷன்ஸ், உணர்ச்சிகள், அன்பு, பாசம், நேசம், இரக்கம், நகைச்சுவை உணர்வு, இந்த மாதிரியான இமோஷன்ஸை நிறைய காமிங்க. அப்போது அந்த உள்ளம், ஜென் கதைகளில் சொல்லுவார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் கத்தி கத்தி சண்டை போட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருந்தால் கூட அவங்களுக்கு காது கேட்காது. ஏன்னா அவங்களுடைய உள்ளம் 2ம் தூரத்தில் இருக்குது. அதனால் ஒரு உள்ளத்துக்கும் இன்னொரு உள்ளத்துக்கும் கேட்காதான். அதனால தான் அவங்க கத்தி கத்தி சண்டை போடுவாங்க. ஆனால் உடம்பு 2ம் பக்கத்தில் தான் இருக்கும். அவங்களுடைய உள்ளங்கள் வந்து தூரமாக இருக்கும். ஆனால் அதே இதை நீங்கள் காதலால் அன்பால் இணைந்து இருக்கும்போது நீங்கள் தூரமாக இருந்தால் கூட உங்களுடைய உள்ளங்கள் 2ம் மிக அருகே இருக்கும். அப்போ நீங்கள் தூரமாக இருந்தால் கூட நீங்கள் நினைக்கிற நினைவுகள், நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு மனசில் கண்டிப்பாக நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கும். என்னுடைய கணவர் நினைக்கிறாரு, அவர் அதை செய்வார், இதை செய்கிறாங்க. அப்படியே அந்த உடல்கள் தூரமாக இருந்தால் கூட உள்ளங்கள் நெருக்கமாக இருக்கிறது. அதனால் தயவு செய்து
பேசாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லிக்கிறது, 2 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கவே இருக்காதீங்க. யாராவது ஒரு ஆள் இறங்கி வந்து பேசி பிரச்சனையை உடனே தீர்த்துருங்க. அப்பனா தான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்காகவும் நீங்கள் மாற்றிக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். இந்த அன்பருக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கேன். இதன் மூலமாகவும் சொல்லிக்கிறேன், தயவு செய்து 2 பேரும் உட்காந்து பேசுங்க. அதாவது இந்த லவ் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன், காதல் மொழிகள் 5. இதில் ஏதாவது ஒன்றை கையில் எடுத்து உங்கள் மனைவியோட உட்காந்து பேசுங்க. கண்டிப்பாக மாற்றம் உருவாகும். அடுத்த ஒரு விஷயத்தோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you.